அப்பா போட்டேன்டா ரேபிடோ. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்னதை பற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி இது நம்ம வெறும் ஜஸ்ட் 2 டே தான் ரேபிடோ பைக் டேக்ஸி ஓட்டியிருப்போம். ஆனால் இந்த டைமில் எவ்வளோ வருன்றதை நான் பெருசாக போட்டிருக்க மாட்டேன். 3 to 5 PM வரைக்கும் ஓட்டணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு மேலேயே ஓட்டணும், எத்தனை ஒரு ஓட்டணுன்றதை நீங்களே பாருங்கள். நினச்சதை விடவே அதிகமாக சம்பாதிச்சிட்டேன்னா இல்லை கம்மியாக சம்பாதிச்சிட்டேன்னு பாருங்கள். அதை தாண்டி 2026 இப்போ நம்ம ரேபிடோ பைக் டேக்ஸிலாம் ஓட்டி போட்டிருக்கோம் இல்லையா. இதை ஓட்டி போட்ட நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்குற நம்ம உறவுகள் நம்ம மக்களே நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டாங்க. நிறைய டவுட்ஸ்லாம் நிறைய வாட்டி அதே டவுட்ஸே வந்துச்சு. ஸோ அந்த டவுட்டெல்லாம் இந்த வீடியோஸில் சில டவுட்லாம் சொல்லாத சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோஸில் நிறைய ரேபிடோ டவுட்டெல்லாம் இந்த வீடியோஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், என்டர்டெய்னிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் நியூ கமர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி டெலிவரி கண்டென்ட் இந்த மாதிரிலாம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நிறைய போடும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஷார்ப்பாக 3 ஆயிடுச்சு. ஆன் பண்ணிடலாம். ஒரு ஆர்டர் அடிக்குது, ஆனால் எல்லாம் சின்ன ஆர்டர் இருக்குது. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஜலதோஷமாக தான் கேஸ் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் தான், நேற்று கூட வாமிட்லாம் கூட வந்துச்சு. பட் ஓகே, எப்பவுமே ஜுரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இருந்தால் வேலைக்கே ஆகாது கேஸ். எங்கள் சின்ன வயசில் எங்கள் சார், நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வேறு ஒருத்தர் சொன்னார், என்னென்னா ஜுரம் வந்துச்சு அப்படின்னா நம்ம படுத்துட்டு இருந்தால் ஜுரம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஜுரத்தை மறந்துட்டு நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னா ஜுரமே ஓடி போயிடும். இப்போ லைட்டாக ஃபீவராக தான் இருக்குது, கொஞ்சம் ஜலதோஷமாகவும் இருக்குது. நைட்லாம் தூங்கும்போது இந்த மூக்கெல்லாம் பயங்கரமாக அடைச்சிது, மூச்சே விட முடியாது. அந்தளவுக்கு சளி பிடிச்சிருக்கு. இப்போயும் அந்த மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோம் கைஸ். பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே இருந்தாலும் நல்லா ஆர்டர் வரும் கைஸ். பட் நானே தான் போகிறேன். சரி, இப்போ கூட பாருங்கள் 57 ரூபாய்க்கு பூந்தமல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. சரிங்க, இந்த இடம் கொஞ்சம் ராசியான இடம். இங்கே ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணி போவோம். எப்போ ஒரு அந்த சைடில் போவோம். ஸோ ஆர்டர் கண்டிப்பாக வரும், பெரிய ஆர்டர். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா போட்டேன்டா. அச்சோ, 153 ஆர்டர் போட்டாங்க கைஸ். 14 கிலோமீட்டர் வடபழனி. செமையாக அங்கே பயங்கரமாக ஆர்டர் வரும். அதுக்குள்ளே யாரோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சார் காத்திட்டே இருப்பாங்க நம்ம பசங்க, பெரிய ஆர்டர் வருதா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு டவுட்டை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன டவுட்னா, ஆல்ரெடி இந்த டவுட்டை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே நம்ம சேனலில் பார்க்க நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்குறாங்க. அது என்ன டவுட் அப்படின்னா, ப்ரோ எனக்கு ஆர்டர் வரும்போது அமௌண்ட்டு காட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரேபிடோ பைக் டேக்ஸி ஓட்டும்போது. ஆக்சுவலாக இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்க ரேபிடோ டீம் அதை மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஓட்டுறது சென்னையில் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். சென்னையில் ஓட்டுறவங்க எல்லாருமே அந்த அமௌண்ட் காமிக்கும். ஸோ வெளியே இந்த ஊரில் இருக்கிற ரேபிடோ டீம் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதர் ஊரில் இருக்க ரேபிடோ டீம் வேறு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம அமௌண்ட்டை காமிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த கிலோமீட்டருக்கு அமௌண்ட் கம்மியாக இருந்தால் நிறைய பேர் ஓட்ட மாட்டாங்கன்றதுக்கு கூட அவங்க அப்படி மாற்றி வச்சுக்கலாம். அதனால் ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இது மாறுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கேஸ், இந்த 153 ரூபா ஆட்டோ நம்ம போயிடுச்சு கைவிட்டு. பட் இதோட பெரிய ஆட்டோனா வரும் பாரு. நமக்கு எப்பவுமே ஒன்று ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அதை கைவிட்டு போகுதுன்னா அதை விட பெஸ்ட்டான ஒன்று வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு மனசு தேத்திக்கலாம். இப்போ நான் கூட கைஸ், எனக்கு சின்ன வயசுலேருந்தே வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நான். ஸோ எனக்கு வீடு கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ நடக்காமல் எனக்கு ட்ரீம்லாம் பெருசாகிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும், இந்த கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, மாங்காடு. ஸோ இதையே ஃப்யூச்சரில் எனக்கு வீடாக ஆல்டர்னேஷன் பண்ணி இந்த வீட்டில் நடக்கணும் ஆசை. நடக்கும் பாருங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்து அது கிடைக்கலாம். பெரிய விஷயத்தை எய்ம் வச்சு ஓடுங்க கைஸ். அதே மாதிரி ஃபியூச்சரில் நான் காசு சம்பாரிச்சு அந்த கல்யாண மண்டபம் ஓனர்கிட்ட நான் காசு கொடுத்து என்ன சார் ரேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் விற்கிற மாதிரி இல்லை இந்த கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதோட பெரிய இடம் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கோம். அதோட பெருசாக நான் கட்டுவேன். அது மாதிரி ஒன்று நம்ம முயற்சி பண்ணி நம்ம கிடைக்காம இல்லை நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் அது கைக்கு வரா மாதிரி இருந்து நழுவி போச்சுன்னா அதோட ஒரு பெரிய எய்ம் வச்சு நம்ம அதுக்காக ஓடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். எது நடந்தால் நன்மைக்குன்னு சொல்லி போயிட்டே இருக்கேன். இவன் ஓவர் கான்ஃபிடன்ஸில் பேசுகிறான்னு சொல்லி நினைக்காதீங்க. இது உண்மையாக தான் சொல்கிறேன், அதிகமாக நடக்கும். நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கும் அதுதான் பெரிய ட்ரீமாக பெரிய கனவாக காணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏன்னா நான் அந்த மாதிரிலாம் கவலைப்படுவேன் கைஸ். என்னடா நம்மளுக்கு ஒரு விஷயம் கையில் கிடைக்குது, அது கை விட்டு போயிடுது டக்குன்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம கைக்கு அது கிடைக்காம போச்சுன்னா அதோட ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்ம முயற்சியை விட கை விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. என்னடா இவன் இப்போல்லாம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லாருமே எல்லாருமே ஆசைப்படுங்க கைஸ். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி போராடியே தோக்கணும்னா ஸோ அதை விட பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்கு எய்ம் வைங்க கைஸ், கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதே மாதிரி ஒன்று கை விட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க, அதை விட பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினச்சி ஓட ஆரம்பிங்க, ஓட்டத்தை நிற்காதீங்க. ஸோ அப்படி நான் கத்திரான பொங்கல் ஒரே துறையில் ஃபோக்கஸ் பண்ணி அதிலே ஆர்டர் பண்ணுங்கள். சார் இன்றைக்கி சாட்டர்டே கேஸ், மார்ச் 28 டேட்டு சாட்டர்டே. ஸோ இந்த டைம் தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ சாட்டர்டே டைமில் நிறைய ஆர்டர் வரும். கையை ரெடியாகவே வச்சுருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலன்னு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுறேன் பெரிய ஆர்டரை.
கைஸ். அதுக்கப்புறமே வந்து 257 ரூபா ஆர்டர் ஒன்று போட்டாங்க. அதுவும் நான் அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ள வேற பசங்க டக்குனு அக்செப்ட் பண்ணிட்டாங்க கைஸ். ஆர்டர் வந்து சரி பிக்கப் கிலோமீட்டர் நம்ம பக்கத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணலாம் நினைக்கிறதுல வேற ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிடுறாங்க கைஸ். நம்ம வீடியோஸை பார்க்கறதுனால நம்ம சென்னையில் இருக்கிறவங்களாம் டக்குனு அக்செப்ட் பண்ணிடுறாங்களா, பெரிய ஆர்டர் நான் அக்செப்ட் பண்ணுற மாதிரின்றது தெரியல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சுன்னா ஸோ கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் வந்து லேட் ஆகும் அது வந்து வேற ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணுறது. இப்போலாம் டக்குனு வந்த உடனே டக்குனு அக்செப்ட் பண்ணிடுறாங்க நம்ம பசங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு 60 கிட்ட ஆயிட போகுது அப்படின்றக்காக டக்குனு 50 ரூபா அக்செப்ட் பண்ணேன். பிக்கப் வந்து பக்கத்துலேயே கரெக்டாக விருகமாங்க கேட்டுங்க ட்ராப்பு. 1 minute பிக்கப் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் வந்து வண்டி அன்றைக்கி வந்து செயின் வந்து லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த செயினை டைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் உங்கள் வண்டியில் எதனா சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும் போதே டக்குன்னு வந்து சால்வ் பண்ணிட்டேங்க கைஸ். இந்த ப்ரோ தான் நினைக்கிறேன். ப்ரோ ரேப்பிடோவா? நான் ஓடிபி சொல்லுங்கள். நான் கம்ஃபர்டபுளாக இருக்கா உட்காரதுக்கு? சார் ரேப்பிடோ வந்து கமிஷன் பிடிப்பாங்க இல்லையா, அது வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ரேப்பிடோவில் போட்டோம்னா எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போடுறதுக்கான அமௌண்ட் வந்து ஒரு ஐடிக்கு ஏற்ற மாற்றிக்கிட்டே இருக்கும். அது ரேட்டு எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டுக்காரு. ஸோ அவருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ப்ரோ அது வந்து மாறிட்டே இருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானு. எனக்கே வந்து நான் 1 month ரொம்ப நாளாக ரேப்பிடோ பைக் ஓட்டல, 1 மாதம் தான் அப்பப்போ டைம் கிடைக்குமா தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் ஓட்டும்போது எனக்கு 9 ரூபா காமிச்சிது ஒரு நாளைக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ எத்தனை ஆர்டர் பார்த்தாலுமே அதுக்கு வந்து ரேப்பிடோ தரப்பு வந்து கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம 9 ரூபா பே பண்ணோம். ஸோ அது எனக்கு 9 ரூபா காமிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் ஓட்ட வந்து எனக்கு வந்து 19 ரூபா ஆச்சு. ஸோ இப்போ நான் இன்றைக்கி ஓட்டமோ 29 ரூபா போட்டேன். ஸோ அது வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து சில பேர் சொன்னாங்க ப்ரோ எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் எனக்கு காட்டுது, ஒரு சில டைம் காட்ட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. அதுவும் ஐ திங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு மாற்றி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் சென்னையில் நான் ஓட்டுறேன், எனக்கு வந்து ரெகுலராக சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் காட்டுது. அப்புறம் இன்னும் 2-3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு ரேப்பிடோ ஓட்டுறாங்க, அவங்களுக்கும் அது காட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வெளியூரில் இருக்கிற நம்ம சேனலில் இப்போ யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கைஸ் ரெகுலராக காட்டுதா இல்லை காட்ட மாட்டேதான்ற சொல்லுங்கள். நம்ம சென்னையில் ஓட்டுற நம்ம பசங்களும் உங்களுக்கு ரெகுலராக காட்டுதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம ரெகுலராக ஓட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்பயாவது நம்ம ஓட்டாமல் இருந்து நம்ம ஓட்டினோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ ட்ராப் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச லொக்கேஷன் தான் கைஸ். ஓகே, அங்கேருந்து கண்டிப்பாக பெரிய ஆட்டோ வரும். ஸோ அங்கேருந்து நம்ம நிறைய வாட்டி வந்து வருது. இங்கே தான் இந்த காலேஜ் தானே ப்ரோ? 56 ப்ரோ. ஓகே கைஸ், டைம் கேட்டால் 3:36. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம 50 ரூபா சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பார்க்கலாம் இப்போ செகண்ட் ஆர்டர் என்ன பெரிய ஆர்டர் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று நம்ம சேனலில் போகிறாங்க ஒரு சில பேர் இன்னொரு டவுட் கேட்பாங்க நம்மகிட்ட, ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ லாஸ்ட்டில் வந்து பெட்ரோல்லாம் மைனஸ் பண்ணி காட்டுறீங்களா வீடியோ சொல்கிறீங்களே, ஏன் டிடெக்ஷன் பண்ணுற ரேப்பில் வந்து டிடெக்ஷன் பண்ணுற அமௌண்ட்டை ஏன் வந்து நீங்கள் மைனஸ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு டுடே ஏர்னிங்ஸ்னு சொல்லி காட்டுறேன் இல்லையா, ஸோ அந்த டுடே ஏர்னிங்ஸ்லேயே டிடெக்ஷன் பண்ண அமௌண்ட்ஸ்லாம் போக தான் அந்த டுடே ஏர்னிங்ஸில் காட்டுது. ஸோ அதில் தான் நம்ம பெட்ரோல்லாம் மைனஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் நமக்கான ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்மளுக்கு 56 ரூபா கஸ்டமர் பே பண்ணாங்க, ஆனால் நம்ம டுடே ஏர்னிங்ஸில் 50 ரூபா தான் இப்போ நமக்கு காட்டுச்சு, நமக்கு காமிச்சேன் இல்லையா. ஸோ அப்போ 6 ரூபா வந்து நம்ம டிடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த காசு ஏன் டிடெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது ஆக்சுவலாக அந்த ஜிஎஸ்டி கேஸ். ரேப்பிடோட கமிஷன் பிடிப்பாங்க, அப்புறம் ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம் அப்படின்னா கமிஷன் தான் பிடிக்க மாட்டாங்க, ஆனால் ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. இப்போ நம்ம 50 ரூபா ஆர்டர் நம்மளுக்கு கஸ்டமர் வந்து 56 ரூபா கொடுத்தாங்களே, அந்த 6 ரூபா வந்து நம்ம வாலெட்டில் வந்து மைனஸில் காட்டும். அது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாலெட்டில். முதல்ல நான் ரேப்பிடோ வீடியோ போது அந்த வீடியோஸில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது தெரியாதவங்க இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. சுள்ள வந்து நீ டிஷர்ட் கூட போடலையா, அதனால் ரொம்ப ஒரு மாதிரி வேர்க்குது, கசன்னு இருக்குது கேஸ். அது ஓகே கேஸ், 58 ரூபா ஆர்டர் இந்த மாதிரி ஆர்டர்லாம் போடுறாங்க. கழுத்து வர இருப்பாங்க லைட்டாக பிடிச்சிச்சு. வீட்டில் எதாவது தண்ணி வர எடுத்து வந்துருக்கிறேன், சூடாக காய்ச்சி எடுத்து வந்துருக்கேன். ஆனால் ஜலதோஷம்னாலே சுத்தண்ணி குடிச்சா நல்லது. ஓகே, செகண்ட் ஆர்டர் 88 ரூபா ஆர்டர் போட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே பின்னாடியே போயிருந்தா ராங் வேலையே பக்கத்தே தான், ஆனால் நம்ம சுற்றிட்டே போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டிராஃபிக் ரூல்ஸை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஸோ மற்றவங்க அப்படி போகிறாங்கன்னு சொல்லி நீங்களும் போகாதே. நானும் ஒரு சில டைம் எல்லாம் கிட்டேயே அது யாருக்கும் அந்த டேஞ்சரும் இருக்காது, அதனால் லாங் ரூட்டில் சில டைம்லாம் போவேன். பட் அது கூட இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதான் சேஃபாக ஓடுங்க. ஸோ அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் ரைட் மிரர் யூஸ் பண்ணுங்க கைஸ். நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், 1 செகண்ட் மறுபடியும் சொல்லிடுறேன். பின்னாடி யார் வராங்க, இந்த பக்கம் யார் வராங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக போய்ட்டுருப்போம். ஸோ திடீர்னு யாரும் வந்து டக்குன்னு தட்டி விட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, எங்கே ட்ராப் பண்ணுமோ மறுபடியும் அதே காலேஜில் பிக்கப் கைஸ். கைஸ் ஒரு மாதிரி இந்த ட்ரெஸ்ஸே வந்து பயங்கர கசகசன்னு இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து இந்த பனியனும் போடல கைஸ். லொக்கேஷனில் தான் இருக்கேன் ப்ரோ.
ஹெல்மெட் தரேன் ப்ரோ, ஒரே நிமிஷம். இந்த மதுரவாயில் தாண்டி, மதுரவாயில் தாண்டி ட்ராப்பு கைஸ். இந்த 2:30 மணிலேருந்து அந்த 5:30 மணி வரைக்கும் வெயில் இருக்குல்ல கைஸ், அது ஒரு மாதிரி பயங்கர கடுப்பான ஒரு வெயில் தான். ஸோ இப்போது ஒரு சின்ன விஷயத்த மெசேஜாக ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, உள்ளே பனியன் போட்டு வந்துருக்கலாம். பனியனை போட்டு சட்டை போட்டால் அந்த வேர்வெல்லாம் அந்த பனியனே பிடிச்சிக்கும். அதனால் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பயங்கர கஷ்டம் இருக்குது கைஸ். இந்த குளிக்காமல் வந்துட்டா அப்படியே ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சிருவாங்க கைஸ், அவ்வளோ வேர் வரும். ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பனியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட்லாம் போட்டு ஸோ வந்து ஓட்டணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது, உடம்பு கொஞ்சம் சரியில்லைல்ல. சரி வாங்க, அது திசை திருப்ப நம்ம ஒரு பாட்டி பாடலாமா? ஒரு வார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு. இமை தாண்ட கூடாதன துளியாக நான் சேர்த்தேன், கடலாக கண்ணானதே, மறந்தாலும் நான் உன்னை நினைக்காத நாளில்லையே, பிரிந்தாலும் என் அன்பே ஒருபோதும் பொய்யில்லையே. விழியோரம் தானே மறைந்தாய், உயிரோடு முன்பே கலந்தாய். ப்ரோ 96 பண்ணுங்க ப்ரோ. ஆன் பண்ணி 1 hour 6 நிமிஷம் கிட்ட ஆகுது. 139 ரூபாய்ட்டு சம்பாரிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம் அதுக்கப்புறம் பெரிய ஆட்டோ என்ன போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ், இவ்வளோ நாள் கூப்பிட்டு வரும்போது என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன், பொறுமையாக ஓடிட்டுருங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கேஸ் ஒரு சின்ன வேலை பண்ணிட்டே தான் வந்தேன். என்ன வேலை அப்படின்னு கேட்டால் இருங்க சொல்கிறேன். எப்பா என்னடா அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கு. 139 ரூபா ஆர்டரு, ஸ்கூட்டி ஆர்டரு அக்செப்ட் பண்ணிட்டேன் கேஸ். பேசுகிற பைக் ஓகே ஓகே ப்ளீஸ் வெயிட், ஐ ரீச் 5 minutes. ஓகே ஓகே. இந்த கஸ்டமர் சார் வந்து ஹிந்திக்காரர் போல், ஹிந்தியில் பாஷையில் பேசுகிறாரு. அது ஒரு பாட்டு ஒன்று ட்ரெண்டிங்காக போட்டுக்கலாம், முட்டை கலக்கி சாங்கு. அந்த டியூன் இருக்கு இல்லையா, அந்த டியூனுக்கு நானே என்னோட ஓன் லிரிக்ஸ் சும்மா எழுதி பார்க்குறேன். சும்மா எழுதி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ப்ரோ திடீர்னு இந்த புரியுது வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் தெரியும். ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த இடம். இந்த மரம், அந்த மரத்து நடுவில் அந்த சூரியன் நல்லா இருக்கு. லேபிடோவில் எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வீக்லி 5 வாட்டி கைஸ். இப்போ மண்டே டு சண்டே இருக்குன்னா ஸோ அந்த 7 நாளில் 5 வாட்டி நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம வித்ரா பண்ண முடியாது, அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் கஸ்டமர் பே பண்ணுறது நம்ம ஓன் ஜிபேலேயே வாங்கிக்கலாம். அந்த ஜிஎஸ்டி சம்திங் மட்டும் நம்ம வாலெட்டை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ரேப்பிடோ QR கோடு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வாங்குறோம். அதில் நம்ம கஸ்டமர் பே பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து வாலெட்டில் நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லாம் வாலெட்டில் காட்டும், அதை வந்து நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். ரேப்பிடோ பையா ஓடிபி பார்த்தீங்களா, ஸ்கூட்டி ஆர்டர் வந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் சார்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த பைக்கில் தான் வரேன், நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்களோ அந்த பைக்கை வச்சுட்டு சொல்லி இந்த பைக்கில் வரவங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகேனா நீங்கள் போங்க, அப்படிலாம் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சு ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருப்பேன். அதில் ஒரு சில விஷயங்களை விட்டு போனதாக இந்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எஸ், ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எப்படி பார்க்குது அப்படின்னா லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சனாலே ரேப்பிடோ உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்பயும் சால்வ் ஆகலை அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் கரெக்டாக 5:43 அந்த டைமில் தான் நம்ம ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஆஃப் பண்ணிட்டோம். 2 hour 43 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம். ஸோ 404 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம். டோட்டலாக நம்ம 4 ஆர்டர் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம டிப்ஸும் வந்து 22 ரூபா நம்ம டிப்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெட்ரோல் எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்னா, ஸோ பெட்ரோல் எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கோன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து நான் ஸ்டார்டிங் ஆரம்பித்த கிலோமீட்டர், இது 2 கிலோமீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண அப்படின்னா டோட்டலாக நம்ம 49 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் கைஸ். ஸோ என் பைக் வந்து 73 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. நான் வச்சிருக்க பைக் வந்து பேஷன் ப்ரோ BS6. ஸோ ஆல்ரெடி நம்ம மைலேஜ் டெஸ்ட் வீடியோவை நம்ம சேனல்லே போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 1 லிட்டர் 102 ரூபா. ஸோ என் பைக் கனெக்ட் பண்ணி பார்த்தா 80 ரூபாவே நம்ம பெட்ரோல் மைனஸ் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 346 ரூபா தான் நீங்கள் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 2 hour 43 நிமிஷம் நம்ம வேலை செஞ்சு ஸோ 346 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒர்த்தா இல்லையான்றது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்க்குறோம் நிறைய டைமிங்லாம் ஓட்டி போட சொல்லியிருந்தீங்க. காலைல 6 AM 11 AM, அப்புறம் 11 AM 11 PM, அது மாதிரி நிறைய டைமிங் சொல்லியிருந்தீங்க. நானும் நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் இந்த டைமில் ஓட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு இப்போ டைம் கிடைக்க மாட்டேங்குது.
என் லைஃப்பில் வந்து நிறைய கரடுமுடான விஷயங்கள் நடக்குது. பட் அதுவும் நல்லது தான். ஸோ அதை தாண்டி நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறது தெரிஞ்சிருக்கோம். நம்ம இதெல்லாம் டைம் கிடைக்கும் போது தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேற ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நான் சொல்ல ஆசைப்படல. ஸோ அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரேப்பிடோ ஓட்டி போடணும்னு சொன்ன டைம் எல்லாம் கண்டிப்பாக நான் ஓட்டி போகிறேன். சரி, ஓகே கேஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை.